விடாமுயற்சி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீமேக் ரைட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக அவங்க வந்துட்டு வாங்கல. அப்போ 2 வருஷம் என்ன தாண்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கும் அதே கேள்வி தான் இருக்குது. ஆனால் அந்த பிரேக் டவுனுங்கிற ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்த ஷூட்டிங்லையுமே வந்துட்டு ஒரு 2 மாதத்துலேயே முடிச்சிருக்காங்களா. ஆமாம், 2 மாதத்துலேயே முடிச்சிட்டாங்களாமா பிரேக் டவுனோட ஷூட்டிங்க. சரியா, ஹாலிவுட்டை பொறுத்த வரையிலும் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. அதாவது படத்தோட ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ தட் ஷூட்டிங்க்கு போனாலும் டக்குன்னு போனோமா வேலையை பிடிச்சோமா வந்தோமா அப்படி இருப்பாங்க அவங்க. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு 1 வருஷமே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷம் + 2 மாதம் 14 மாதத்துல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. இங்கே இவனுங்க அப்படி என்னத்தான் வச்சு தீட்டிட்டு இருக்கானுன்னு தெரியல. 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் படம் வந்த பாட்டை காணும். சரி, இந்த விஷயத்த நியூ இயர் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சாவது சொல்லலாம்லடா. நியூ இயர் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நைட்டு தான் வந்து சொல்லணுமா? டேய், நாங்களும் மனுஷனுங்க தான்டா. இல்லை அவரே வந்து சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் பெட்டராக வந்துருக்குமோ என்னவோ. அதுவும் நடக்கல. அவரோட ஃபேன்ஸாக மனசில் கொஞ்சமாவது இருக்கும்ல, அந்த ஒரு மேனஸ் கூடவா கிடையாது. தெரில ஏன் இப்படி போட்டு படுத்துறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்கள் மேலே கோவம் மட்டும்தான் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. அனுதாபமோ பரிதாபமோ துளியளவு கூட கிடையாது. அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க லைக்கா.